மஞ்சு படையப்பா உள்ளதெல்லாம் நழையப்பா என்னோட உள்ளது படையப்பா அது வேற ஏதோ பாட்டு ஓடுது. பாத்தீங்கன்னா செம்மொழி பூங்கால ஃப்ளவர் சொல்லி கூட்டு வந்துட்டு டிராஃபிக்ல நிக்க வைக்கிறான். 2 மணி நேரமா கால்லாம் வலிக்குது. நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? இருட்டிடுச்சு. இனி எப்படி வீடியோ கவர் பண்ண போறோம், எந்த பூவை காட்ட போறோம்னு தெரியல. அது வேற யாரோ ஒரு லைட் போட்டு வச்சிருக்காங்க, அதையும் எடுக்கிறியா? சத்தியமா லைட் மட்டும் தான் தெரியும். அந்த ஊர் சைட்லாம் போனோன்னா கோயில் திருவிழாக்கெல்லாம் இந்த மாதிரி தான் போட்டிருப்பாங்க. இதுக்கு எதுக்கு இங்கே 150 ரூபா கொடுத்து உள்ள போகணும்? சொன்னா கேளு, கிளம்பிடலாம். வேஸ்ட்டு கைஸ். 7 மணிக்கு க்ளோஸு. 7 மணிக்கு 7:30 க்ளோஸு. டைம் இப்போ 6:45 ஆகுது. 6:30. இப்போ வண்டி அங்கே போய் யூட்டன் எடுத்துட்டு பார்க்கிங்லாம் விட்டு உள்ளே போவோம். மணி 7. உள்ளே போயிட்டு 2 கால் எடுத்து வச்சுட்டு வெளியே வந்துடணும். அது பூவும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. எதுக்கு? 2000 years later. மக்களே, நாங்கள் இன்னும் காரில் தான் இருக்கோம். பூக்கள் பூக்கும் தர்ற மாதிரி இருட்டாக இருக்குது சுற்றி. இன்னொன்று செம க்ரௌடு, உள்ளே போகவே முடியாது. ரொம்ப டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி, ஊட்டி கொடைக்கானல்லாம் இருக்க மாதிரி அதை விட க்ரௌடு. அதனால தான் இவ்வளோ டிராஃபிக் ஆக்சுவலாக இந்த ஏரியாவில். ரொம்ப நேரமாக ஒரே ரோட்டில் நிற்கிறோம். 2 hours மேலே. ஆமாம், 2 hours மேலே ஆயிடுச்சு. முன்னாடி இந்த இடம்லாம் டக்குன்னு வந்துடுவோம் நாங்கள். சரி, அந்த ஒரு நம்பிக்கையில் தான் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4:30 கிளம்பி வந்தோம். பார்க்கவே முடியல. க்ரௌட் அந்த சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக க்ரௌடு அது மாதிரி இருக்குது. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கும் இருக்குது. ஸ்டில் எத்தனை 21 வரை இருக்கா? 20 வரை இருக்குது. அதனால சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நாங்கள் எங்கே போகிறோம்னா ஒரு மால். அது நாங்கள் ரொம்ப நாளாக போகணும்னு நினச்ச ஒரு மால். எஸ், அது வந்து ஏரோ ஹப். அது ரீசெண்டாக ஓப்பன் ஆகல. ஒரு 6 மாதம் இருக்கும் ஓப்பன் ஆகி. அப்போவே போகலான்னு சொல்லி பிளான் பண்ணி போக முடியல. சரி, இனிமேல் எங்கேயா வெளியே போகணுன்னா மால் தான் போக முடியும் கண்டிப்பாக. சரி, சும்மா ஒரு மால் போயிட்டு உங்களுக்கு அந்த மால் எப்படி இருக்குது அப்படின்னு காட்டுறோம். அதுதான் மீனம்பாக்கம், பட்டினம்பாக்கம். ஆமாம், போகணும். பட்டினம்பாக்கமும் பக்கத்தில் தான் இருக்குது. சாப்பிட்லான்னு சொன்னால் அதை சொல்கிறா, ஐ டோன்ட் கம் டு பட்டினம்பாக்கம் அப்படின்றான். நான் ஸ்டைலாக ட்ரெஸ் பண்ணிக்கிறேன் மேடம். ஸ்டைலாக ட்ரெஸ் பண்ணால் மீனாடா சாப்பிட்றது அப்படின்றான். சாப்பிட்றதுக்கும் ட்ரெஸ்ஸுக்கும் என்னப்பா சம்பந்தம் அப்படின்ற மாதிரி இருக்கு. நான் முடியல. நான் வண்டி இங்கே ஒதுக்குறேன். கேப் ஏதாவது புக் பண்ணி போகலாம். வண்டி நாளைக்கு வந்து எடுத்துக்கலாம். போலீஸ் வச்சிருந்தாங்கல்ல அந்த வண்டி, அதில் இப்போ வண்டி போகும். வண்டி எங்கே நின்று ஆமாம் அதான் தூக்கிட்டு போயிடுவாங்க. அட்லீஸ்ட் வந்து அங்கே வெளியில் இருந்தாலும் பார்த்துட்டு வரலாம். சரி ஓகே, வெளியில் வந்து பாருங்க. சத்தியமாக இதே டிராஃபிக்கில் திருப்பி ஒரு 1/2 hour ஆகும் உனக்கு வெளியில் கூப்பிட்டதை பார்க்கணும்னா. நீ சொல்கிறது தான், இந்த லெஃப்ட் எடுத்து போயிடலாம். அங்கேயும் டிராஃபிக் ஆகும். இன்னைக்கு ஃபுல்லாகவே டிராஃபிக் தான். அங்கேயும் ரெட் கலரில் இருக்கு. Hey, don't worry, why are you crying? Leave it. Be happy. Cool down. இப்போ என்னடா பிளான்ல இருக்கு நீ? ஃபர்ஸ்டே வாய் வச்செல்லாம் அந்த மாதிரி ஆயிடுச்சு. தெரியும், நான் என்ன வாய் வச்சேன்? இந்த பூவே இருக்காது. பூவா பார்க்க பூ தெரியாதுன்னு சொன்னேன். ஆமா, நைட் ஆயிடுச்சு. இனிமேல் லைட் மட்டும் தான் தெரியும். சீரியல் லைட்டு தான் தெரியும். இந்த பாரு இந்த மாதிரி தான் இருக்கும். நான் காட்டேன், கொஞ்சம் வீடியோ காட்டேன். இல்ல நான் கொஞ்சம் வீடியோ இங்க வெளியே லைட் தெரியுது பாரு. அந்த மரத்துல தெரியுதா? இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி லைட் போட்டு வச்சிருப்பாங்க. உனக்கு கிளியரா அந்த ஃப்ளவர் இது வந்து மரம் பச்சை கலர்ல இருக்கு, பெருசா இருக்கு தெரியுது. அதெல்லாம் பூ. அதெல்லாம் கொஞ்சம் டேயா பார்த்தா ஒரு அழகு, நைட்டு பார்த்தா ஒரு அழகு. நம்ம போக முடியாது நம்மளால, அவ்வளவுதான். 7:30 நம்ம அந்த கியூல நின்று ஒரு டிக்கெட் எடுத்து போறதுக்குள்ள 7:30 ஆயிடும். புரிஞ்சுக்கோ. வீடியோ கட் பண்ணாத சரி. சும்மா கால வலிக்குது. நம்ம வந்து ஆரோ போல மஸ்க் பே காஃபில வந்திருக்கோம். சரி, நீ என்ன படிக்கிற எக்ஸாம்ல? திஸ் இஸ் வந்து மெனு பக்கமாக வச்சுருக்காங்க மெனு. ஆனால் ஒன்றும் புரியல. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு பார்த்து என்ன ஆர்டர் பண்ணலான்னு சொல்லி பார்த்துட்ருக்கேன்.
வேற போகல மஞ்சு. போல இது கேரளா ஹோட்டலானு? இது கேரளா ஹோட்டல்ல தோணுது. ஏன்னா வந்து கேரளா ஃபிஷ் கறி, கோழி வறுத்த கறி, அப்படி ஒன்று படி. மற்றபடி வந்து பீட்சா, சூப்ஸ், பாஸ்தாஸ், அதுக்கப்புறம் டெசர்ட்ஸில் வந்து சீஸ் கேக், ட்ரிங்க்ஸில் வந்து ஹாட் சாக்லேட், காஃபி. ப்ரைஸ்லாம் எப்படி இருக்கு? ப்ரைஸ் வந்து கொஞ்சம் இந்த கொஞ்சம் ஜாஸ்தியா? ரொம்ப ஜாஸ்தி இல்லை, மீடியம். எவ்வளோ? சிக்கன் கறி எல்லாம் எவ்வளோ? சிக்கன் கறி வந்து 500 வித் பரோட்டா. ஓகே, கொஞ்சம் ஒரு டபுளாக இருக்கணும். ஏன் வெளியோட ஃபிஷ் கறி வந்து ஃபிஷ் கறி வித் ரைஸ் வந்து 500. ஃபிஷ் கறி எங்கே போயிட்டான்? அவகேடோ டோஸ்ட் எல்லாம் இருக்கு. சரி, ஏதாவது பார்த்து ஆர்டர் பண்ணு. என்ன பண்ணுறதுடா? மறுபடியும் முதல்ல இருந்தா. சரி, ஓகே, நான் ஒரு கிரில்டு சிக்கன் வாங்குறேன். கிரில்டு சிக்கன் இங்கே ரேட் வந்து 495 rupees. எப்பவுமே கிரில் சிக்கனே வாங்குறேன், ஏதாவது புதுசாக வாங்க. சரி, தாய் கிரீன் கறி சிக்கன். அது கறி ஆக்சுவலாக இப்போ சாப்பிட்ற மாதிரி. பீட்சா இல்லை சிக்கன்லேயே வேற வித் மேஷ்ட் பொட்டேட்டோஸ் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. அது ஏதாவது வாங்க. 10 பேஜ் வச்சுருக்காங்க. அவர் 2 வாட்டி வந்து பார்த்துட்டு போயிட்டாரு. நம்ம ஏதாவது ஆர்டர் பண்ணுவோமா? ஆனால் உங்களோட மெனு கார்டு கொஞ்சம் க்ரியேட்டிவிட்டியாக இருக்குது. எங்கள் காசு இல்லாமல் எப்படி வைக்கல, அங்கே சும்மா எக்ஸாம் பேப்பர்ஸ் மாதிரி அப்படி எக்ஸாம் பேரில் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுருக்காங்க. கொஞ்சம் க்ரியேட்டிவிட்டியாக இருக்குது. சரி, இப்போ நாங்கள் கண்டிப்பாக ஏதாச்சும் ஆர்டர் பண்ணோம் அப்படின்ற ஒரு யாருமே ஒன்ன மாதிரி பக்கம் பக்கமாக பார்க்கலாமா? எல்லாம் ஒரே பேஜ் பேக்கில் ஒருத்தர் ஒன்றையே பார்த்துட்டு இருக்காரு. எப்படி கொஞ்சம் ஓப்பன் பண்ணுறது எனக்கு தெரியும், அதான் நான் வீடியோ எடுத்தேன். உடைச்சாதடி. ஆனால் இந்த கடையில் வந்து சரி, இந்த காஃபி ஷாப்பில் வந்து ஒரு நல்ல விஷயம் வந்து வாட்டர் பாட்டில் வச்சுருக்காங்க. மோஸ்ட்லி எங்கேயும் வைக்க மாட்டாங்க. ஆமாம், வைக்க மாட்டாங்க, வாங்க சொல்லுவாங்க. சின்ன ஹோட்டல்ஸ் போனாலே தண்ணி, ஹோட்டல் போனாலும் வாங்க தான். ஆமாம், தண்ணி காசு கொடுத்து வாங்கணும். ஒரு அக்கேஃபினாவோ ஏதாச்சும் ஒன்று வச்சுருப்பாங்க, டேபிளில் எடுத்து குடிச்சிட்டு பில் போட்டுருவாங்க. யூஸ்வலாக தண்ணி வந்து காசு கொடுத்து வாங்கக்கூடாதுன்ற கான்செப்ட் வந்து நாங்கள் கடைப்பிடிக்க ஸ்டார்ட் பண்ணிடுவோம். கரெக்டானோ? எந்த ஹோட்டல்ஸ் போனாலும் நாங்கள் தண்ணி காசு கொடுத்து வாங்க மாட்டோம். நீ பார்க்குற அந்த கொரியன் சீரீஸில் வருவானுங்களா, அது மாதிரி இருக்காங்க எல்லாரும். அவங்கெல்லாம் ஹிந்தி, நேபாள், ஆந்திர பிரதேஷ் இந்த மாதிரி செம்ம ஸ்மார்ட்டாக இருக்காங்க. ஆக்சுவலாக என்னன்னா இவங்களுக்கும் இங்கிலீஷ் கம்மியாக தான் தெரியும். ஆனால் இங்கே தமிழ்காரங்களும் வேலை பார்க்குறாங்க. ஆனால் எல்லாரும் இங்கிலீஷில் தான் பேசுகிறாங்க. அதனால என்னன்னா நமக்கு வந்து ஒரு என்ன சொல்ல, ஒரு காம்ப்ளெக்ஸ் வருது. நம்ம வந்து எப்பவுமே நம்ம இங்கிலீஷ் பேசுறது இல்லைல்ல, அதனால வந்து கொஞ்சம் தயக்கமாக இருக்கா? ஐயோ நம்ம வந்து தப்பாக பேசிடுவோமோ, நம்ம வந்து தப்பாக ப்ரொனவுன்ஸ் பண்ணிடுவோமோ அந்த மாதிரி தோணுது. ஆனால் பார்த்தா அவங்களும் நார்மலாக தான் இருக்காங்க. அது ஒரு கிளாஸ் மெயின்டைன் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இதனாலே பெரிய கஃபே வர மாட்டாங்க. கரெக்டாக? ஐயோ இங்கிலீஷ் பேசுகிறாங்க அப்படின்ட்டு அப்படியெல்லாம் இல்லை. நம்ம தமிழில் பேசினா போதும், நம்ம ஊரில் தானே இருக்குது. கரெக்டு தானே? கரெக்டு தான். கான்ஃபிடன்ஸ் தான் எல்லாத்துக்கும். அப்புறம் நான் உங்ககிட்ட விளையாட்டா பேசுற பூரா நீங்க நம்பிட்டீங்க. நானும் ஃபைனலி ஆர்டர் பண்ணிட்டேன். எஸ், ஆர்டர் பண்ணேன். சிக்கனமாக ஆர்டர் பண்ணியிருக்கேன் போல. என்னெல்லாம் ஆர்டர் பண்ணுவேன்? ஆக்சுவலாக வந்து இந்த ஜீஸ் பிக் ஹார்ட், இதில் வந்து ஐஸ்கிரீம், அப்புறம் எக்ஸ்ட்ரீம்லி மைல்ட் டச் ஆஃப் காஃபி, இது ஒன்று ஆர்டர் பண்ணேன். சூப் மறந்துட்டியே. சூப், சிக்கன் சூப் வேண்டாம், ஏன்னா நம்ம தான் பரோட்டா வாங்கல. இது ஏன்னா இந்த ட்ரிங்க்ஸ்லேயே வந்து 250 தான் இருக்கிறதே கம்மி. அதனால இந்த 250க்கு என்ன கிடைக்குதுன்னு பார்த்து இந்த ஜீஸ் பிக் ஹார்ட் நான் வாங்கியிருக்கேன். ஓகே, கோல்டு காஃபி மாதிரி இருக்கும். ஓகே. இன்னொன்று வந்து திக் ஷேக். திக் ஷேக் வந்து மஞ்சுக்கு, அவர் வந்து காஸ்ட்லியாக தான் குடிப்பார். பிஸ்கஃப் திக் ஷேக் வந்து 350 rupees. அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து பீட்சா ஆர்டர் பண்ணியிருக்கோம். பீட்சாவில் வந்து சிசிலியன் சிக்கன், அதில் வந்து கிரில்டு சிக்கன், க்ரீன் ஆலிவ், சன்ரைட் டொமேட்டோஸ், ரோஸ்டட் சில்லிஸ், மொசரல்லா, டொமேட்டோ சாஸ். இது வந்து 495. இதை நம்ம வாங்கியிருக்கிறதுலே காஸ்ட்லி ஐட்டம். அதுக்கப்புறம் நம்ம இன்னொரு சூப்பும் பிரெட், இதுவும் மீன்ஸ் பரோட்டா வித் கோழிக்கறி. என்னது என்ன கோழிக்கறி, கோழி வறுத்த கறி வாங்கலாம்னு நினச்சோம். சரி, பில்லு 2000 மேலே போயிடும்னு சொல்லிட்டு பட்ஜெட்டாக முடிச்சிடுறியா? பட்ஜெட்டாக இது ஒரு காஃபி ஷாப், அதனால நம்ம மைல்டாக சாப்பிட்டுட்டு வெளியே போய் ஹெவியாக சாப்பிடலான்னு சொல்லிட்டு
ரைஸ் நம்ம ஆர்டர் பண்ண ரெண்டும் ஸ்பீடாக வந்துச்சு டேபிளுக்கு. அது ஒரு நல்ல விஷயம். எந்த கடையிலையும் இதை கடைபிடிக்கிறது இல்லை. இங்கே ஆர்டர் பண்ணி ஒரு 2-3 மினிட்ஸ்க்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இட்ஸ் கிரேட். இனி நாங்கள் ஆர்டர் பண்ண பீட்சா வரணும். அது ஒன்றோட சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். இந்த டிஷ்ஷோட பேர் சொல்லு கரெக்டாக. ஜீஸ் ஹார்ட்டா? அந்த மாதிரி காஃபி. கோல்ட் காஃபி தானா? எப்படி இருக்கு டேஸ்ட்? நல்லா இருக்கு. கோல்ட் காஃபி மாதிரி இருக்கு. மஞ்சு ரீல்ஸ் எடுக்கிறேன்னு நினைச்சேன். எப்படி இருக்கு மஞ்சு? சூப்பராக இருக்கு. நைஸ். எனக்கு கொஞ்சம் தருவியா? தேங்க்யூ. எது நல்லா இருக்கு? இது ஆக்சுவலாக ரொம்ப திக்காக இருக்கு. கோல்ட் காஃபி ஆமாம். ரொம்ப திக்கான ஷேக் மாதிரி இருக்கு. ஐஸ்கிரீம் ஆட் பண்ணுவாங்க. மஞ்சு ஒரு விஷயம் சொல்கிறேன். இந்த மாதிரி பெரிய பெரிய காஃபி ஷாப்ஸ்கிட்டே வந்தோன்னா, மீன்ஸ் கெஃபேக்கு வந்தோன்னா, நம்ம வந்து ஒரே ஒரு ட்ரிங்க் வாங்கி எவ்வளோ நேரம் இருக்க முடியுமோ அவ்வளோ நேரம் இருக்கணும். ஆனால் அப்படிதான் இருப்பாங்க. ஒரு சிப் வந்து குடிச்சிட்டு அரை மணி நேரம் கழிச்சு அடுத்த சிப் குடிக்கணுமா? ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், வந்தோடனே எல்லாத்தையும் மடம் குடிச்சிட்டு சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டே இருப்போம். கரெக்ட். இன்னொரு வெட்ட தெரியுமா? எஸ் ஐ நோ. இவ்வளோ நேரம் நான் நிறைய சாட்டிஸ்ஃபைலாம் பண்ணேன். அப்போல்லாம் நீ வீடியோ எடுக்கவே இல்லை. ஒரு வாட்டி கூட பண்ணலாம். ஒரு வாட்டி இல்லை கைஸ், இது ஸ்கிரிப்டட். அப்படியே எடுத்து ஆல்ரெடி கட் பண்ணி தான் வச்சுருக்காங்க. ரைட் சைடில் தான் நைஃப் பிடிக்கணும்னு நினைக்கிறேன். இந்த ரைட் சைடு தான் நைஃப் வச்சுருக்கேன். எடுக்கணும். கொஞ்ச நேரமாக வெட்டிட்டு இருக்க. பீஸ் வந்த மாதிரி இல்லை. வரும் அது. ஸோ வேர்ஸ் யுவர் பிளேட்? Please serve in my plate. Oh no! Yes. What's this, Anu? மஞ்சு இது கையில எடுத்து மஞ்சு இன்னொரு இந்த அமைதியார் அப்படியே வச்சு சாப்பிடு. மஞ்சு இன்னொரு பிளேட் கம்மி, சீக்கிரம் கம்மி. ஒழுங்காயிடணும். கொஞ்சம் தலை எல்லாம் ஒழிச்சிச்சு. சும்மா ராணும், நீ எல்லாம் காலி. இங்க பாரு, ஆல்ரெடி என்னோட ஜூஸ் பாதி காணும். ஷேர் பண்ணி சாப்பிடணும். மஞ்சு ஒரு ட்ரிங்க் எல்லாம் சாப்பிடுவாங்க. ஷேர் பண்ணணும். ஷேர்னா அர்த்தம் அத நீ தெரியுமா? என்னோட எடுத்துக்கோ. பாதி உன்னோடது என்னோடது இல்ல. ஷேர் பாதி பாதி சாப்பிடுறதா ஷேர். புரியுதா? யாரையோ பார்த்தேன். சும்மா பார்த்தேன். ஏதோ எனக்கு தெரிஞ்சவங்க மாதிரி இருந்தாங்க, அதனால பார்த்தேன். ஏன் வெக்க விட்டுட்டே இருக்க மஞ்சு இங்க வந்து? தெரியலையே. மூடு கட் பண்ணி போயிட்டு நீ குடிச்சிட்டு இருந்தல, நான் பயந்துட்டேன் என்னோட 3D குடிச்சிட்டேன்னு. இல்ல இப்ப குடிக்க நல்லா. ஏன் இங்க கை வச்சு சாப்பிட மாட்டாங்கடா. ஃபோர்க் வச்சு தான் சாப்பிடுவாங்க இங்க. பீட்சா எப்படி ஃபோர்க் சாப்பிட முடியும்? அது பீஸா கட் பண்ணி ஃபோர்க் வச்சு சாப்பிடணும். இல்லம்மா, அது வேற ஃபுட் சாப்பிடுமா. பீட்சா கையில தான் சாப்பிடுவோம். அப்ப எதுக்கு நான் நைஃப் எடுத்தேன்? இன்னும் ஒரு முட்டை. லூஸ் இல்லனே, மென்டல். மஞ்சு அது போடவே இல்லடா. அது பீட்சாவே இல்ல. சரி சரி. சில்லி ஃப்ளேக்ஸ் வேண்டாம், ஆரிகானோ மட்டும் போதும். உனக்கு வேணுமா? பாதி நீ சாப்பிடு. உனக்கு சிக்கன் மட்டும் தரேன். லவ் யூ. கறி கிளீனா குடி. எல்லாரும் வராங்க உள்ள தேடி. போடு தயவு செய்து வை. நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்காக வரும். ஸ்டே டியூன். பை கைஸ். பை பை. நீ ரொம்ப தைரியசாலிப்பா. இந்த ஓட்ட கண்ணாடி போட்டு எப்படி துணிஞ்சு முன்னாடி நிக்கிறியோ?